Hey guys, welcome back. இந்த வீடியோ நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸைஸ் 10.2 தான் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 4. Prove that the tangents drawn at the end of a diameter of a circle are parallel. இந்த கொஷினோட மீனிங் என்னென்னா, ஒரு சர்க்கிளோட டயமீட்டரோட எண்டுக்கு நம்ம டேஞ்சன்ட் வரையணும். அந்த டேஞ்சன்ட் வந்து பேரலல்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இன்னொரு விஷயம், இந்த கொஷினில் வந்து டயக்ராமே இல்லை. அதனால இப்போது நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஒரு சர்க்கிள் யூ ஹேவ் டு ட்ரா அ சர்க்கிள். ஓகே, நான் வந்து சர்க்கிள் வந்தாச்சு, அதோட சென்டர் வந்து ஓ. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு நம்ம வந்து டயமீட்டர் வரையணும். இந்த டயமீட்டரோட எண்ட்லேருந்து தான் டேஞ்சன்ட் வரையணும். கரெக்டாக? ஸோ வி ஆர் கோயிங் டு ட்ரா டயமீட்டர். இப்போது இந்த ஏபி தான் வந்து டயமீட்டர், இந்த ஏவும் பியும் தான் வந்து அதோட எண்ட் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் சர்க்கிள். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டயமீட்டரோட எண்டுக்கு நம்ம 2 டேஞ்சன்ட் வரையணும். We have to draw tangent to the end of diameter. Tangentனா ஒரு கர்வோ இல்லை ஒரு சர்க்கிளுக்கு ஒரு இடத்துல டச் பண்ணிச்சுன்னா அந்த லைன் பேர் டேஞ்சன்ட். ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட இந்த அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ட்ஸ் ஆஃப் த டயமீட்டர். கரெக்டாக? இந்த டயமீட்டரோட எண்ட் வந்து இந்த ஏபின்ற 2 பாயிண்ட் தான். இப்போது இதுக்கு நம்ம வந்து டேஞ்சன்ட் வரைகிறோம். இப்போ டேஞ்சன்ட் என்னென்னா, இந்த இஎஃப்ஓ சிடியும் தான் டேஞ்சன்ட். அந்த லைன் செக்மெண்ட் பேர் டேஞ்சன்ட். அந்த டச் ஆகிற பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஓகேவா? இப்போ ஏபின்ற இந்த டயமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் தான், ஏபி தான் எண்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து 2 டயமீட்டர் வந்துச்சு. ஒன் இஸ் இஎஃப் அண்ட் அனதர் இஸ் சிடி. ஏபி டயமீட்டர், சிடி டேஞ்சன்ட் அண்ட் இஎஃப் டேஞ்சன்ட். ஓகே, இப்போ நம்ம கொஷினோட டயக்ராம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி எழுதுறோம். டேஞ்சன்ட் இஸ் drawn at the end of diameter of circle are parallel. என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த இஎஃப்பும் இந்த சிடியும் பேரலல் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் டு ப்ரூவ். ஸோ டு ப்ரூவ் சிடி இஸ் parallel to EF. நீங்கள் லேபிள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உங்களோட விஷயம் ஏபிசிடி எனி வேரியபிள் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ இது வரைக்கும் டு ப்ரூவ் வரைக்கும் எழுதியாச்சு. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம இந்த சாப்டரில் என்னென்ன படிச்சிருக்கோம்னா, வி ஹவ் ஸ்டடி தியரம் 10.1 அண்ட் 10.2. 10.1 என்னென்னா, ஒரு சர்க்கிளுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வந்தீங்கன்னா அந்த ரேடியஸும் அந்த டேஞ்சன்ட்டும் 90 டிகிரியில் இருக்கும். கரெக்டாக? அது அந்த தியரம் படி இப்போ இந்த சர்க்கிளுக்கு நம்ம ஆல்ரெடி டேஞ்சன்ட் வந்திருக்கும். அப்போது இந்த ஓபி ரேடியஸும் இந்த இஎஃப் டேஞ்சன்ட்டும் பெர்பெண்டிகுலர் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஓபி இஸ் பெர்பெண்டிகுலர் டு இஎஃப், அதே மாதிரி ஓஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு சிடி. இது எப்படின்னா தியரம் 10.2, ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் பெர்பெண்டிகுலர் டு டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இது வந்து நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். அந்த தியரமில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிட்டோவாக எழுதணும்ல. ஜஸ்ட் அதோட கரெக்டான மீனிங் இருந்தால் போதும். ஓகே, இப்போ தியரம் அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டாக? அப்போ இது எல்லாமே 90 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ என்னென்னா, அதான் சிஏஓ வந்து 90 டிகிரி, அண்ட் தென் டிஏஓ 90 டிகிரி, அண்ட் தென் இபிஓனா இது, அண்ட் தென் எஃபிஓ இஸ் திஸ் ஒன். கரெக்டாக? இது எல்லாமே 90ன்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. இப்போது ஒரு முக்கியமான பார்ட் என்னென்னா, நம்ம 9th ஸ்டாண்டர்டில் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் சாப்டரில் ஒரு தியரம் படிச்சிருப்போம். என்னென்னா, 2 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன் இப்படி ஒரு லைன் கட் பண்ணால் தான் டிரான்ஸ்வர்சல் லைன். இந்த டிரான்ஸ்வர்சல் லைன் வந்து அதோட இன்டீரியர் ஆங்கிள் அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, இங்கே ஏதோ 2 லைன் இருக்குது, அதை கட் பண்ணுற லைன் பண்ணும்போது இந்த இன்டீரியர் ஆங்கிள் 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம்னா, இந்த 2 லைனும் பேரலல் அர்த்தம். இதுதான் அந்த தியரம். இப்போ டிரான்ஸ்வர்சல் லைன் இன்டர்செக்ட்ஸ் 2 லைன்ஸ், டிரான்ஸ்வர்சல் லைன் இஎஃப் தான் இந்த டிரான்ஸ்வர்சல் லைன். இன்டர்செக்ட்ஸ் 2 லைன்ஸ்னால் ஏபி அண்ட் சிடி. இதுதான் அந்த 2 லைன். I think D is not visible to you. Intersects 2 lines such that the pair of alternate interior angles. Alternate interior angle இதுதான், இதுவும் இந்த மாதிரி alternate interior angle ஈக்குவலாக இருந்தால் இந்த 2 லைனுமே பேரலல். எது? இந்த ஏபியும் இந்த சிடியும். ஓகேவா? இதுதான் தியரம். ஸோ இப்போ நான் அதுபடி இதர் இந்த 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா வந்து இந்த சைடு அண்ட் இந்த சைடு இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஏபி வில் பி பேரலல் டு சிடி. இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் 9th. கரெக்டாக? ஸோ இஃப் திஸ் இஸ் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல்னா தென் அந்த 2 லைனுமே பேரலல். கரெக்டாக? ஓகே, இது உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம டயக்ராமில் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து 90 டிகிரி. கரெக்டாக? சிஏஓ ஓகே, நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ வி ஆர் டேக்கிங் சிஏஓ, இந்த ஆங்கிள் சிஏஓ 90, அதே மாதிரி ஓபிஎஃப் 90. அப்போது இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிடி ஒரு லைனு, இஎஃப் ஒரு லைன். இதுக்கு நம்ம இந்த ஏபி தான் வந்து டிரான்ஸ்வர்சல் லைன், இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலாக. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? அப்போது இஎஃப் இஸ் பேரலல் டு சிடியா. ஸோ திஸ் இஸ் த திங்.
இப்போ நான் வந்து சிஏஓ அண்ட் ஓபிஎஃப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டிஏஓ அண்ட் இபிஓ இது எடுத்தாலும் சேம் தான். ஏன்னா ரெண்டுமே அதுவும் 90 டிகிரி தான் கரெக்டாக. ஸோ ஏபி இஸ் அ டிரான்ஸ்வர்சல் லைன். சிஏஓ இக்குவல் டு ஆங்கிள் ஓபிஎஃப் இக்குவல் 90 டிகிரி. CAO, OBF 180 angles. Therefore, another theorem. If if a transverse line intersects the two lines, such as the pair of alternate interior angles, either equal, then two lines are parallel. Either parallel. Therefore, EF is parallel to CD. Okay, wow. Hence, proof. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இந்த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதுன்னா யூ கேன் ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஒரு இன்ஸ்டாகிராம், ஸோ தட் அவங்களுமே நல்ல மார்க் வாங்குவோம் எக்ஸாமில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.